அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது. ஃபக்கத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல் ظன்னி இன்ன பஅதல் லன்னி இஸ்முன். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்ல அடியார்களே, இன்று உலகத்தில் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தீராத வியாதி என்னவென்றால் சந்தேகம்தான். மற்ற உடல் சம்பந்தமான வியாதிகளுக்காவது மருந்து உண்டு, குணமாவதற்கான சாத்தியங்களும் உண்டு. ஆனால் சந்தேகம் என்ற இந்த வியாதிக்கு மருத்துவத்தில் மருந்து கிடையாது. மனதை மாற்றிக்கொள்வதற்குத்தான் அதற்கு ஒரே மருந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஈயாக்கும் வல்ல ஃபஇன்ன வல்ல அக்தபுல் ஹதீஸி வலா தஹஸ்ஸசு வலா தஜஸ்ஸசு வலா தனாஷசு வலா தஹாசது வலா தபாகலு வலா ததாபரு வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா. ஆதாரம் இல்லாமல் பிறரை சந்திப்பது குறித்து உங்களை எச்சரிக்கிறேன். ஏனெனில் ஃபஇன்ன வன்ன அக்தபுல் ஹதீஸி, சந்தேகம் கொள்வது பெரும் பொய்யாகும். பிறரின் குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள். ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள், பிணங்கிக் கொள்ளாதீர்கள். மாறாக வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு காட்டுவதில் சகோதரர்களாக இருங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கணவன் மனைவியை எடுத்துக்கொள்வோம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வுடன் விட்டு கொடுத்து தியாக மனப்பான்மையுடன் வாழ்வது நிலையான மன வாழ்விற்கு வழிவகுக்கும். இன்றைய சூழலில் அத்தகைய புரிந்துணர்வும் ஒற்றுமையும் இல்லாமையால் குடும்பங்களில் குழப்பம், வன்முறை என தொடங்கி பெருகி வரும் தற்கொலைகளும் விவாகரத்துகளும் மனித உலகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளன. கணவன் மனைவிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு தோன்றும் போது வீட்டில் உள்ள பெரியவர்கள் அவர்களுக்கு அறிவுரை கூறி ஆறுதல் படுத்தி அத்தகைய கருத்து வேறுபாடுகளை களைய முயற்சிக்க வேண்டும். அந்த பெரியவர்களின் தலையீடு அவர்களின் சண்டையை தீர்ப்பதாக அமைய வேண்டுமே அல்லாது மேலும் மேலும் பிரச்சனைகள் அதிகரிக்க காரணமாக அமைந்துவிடக்கூடாது. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்த பிறகு ஒருவர் மீது ஒருவர் சந்தேகம் கொள்ளக்கூடாது. இருவரின் வாழ்வும் திறந்த புத்தகமாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நம்பிக்கையுடன் கூடிய அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். சந்தேகம் ஏற்பட்டால் வாழ்க்கை வீணாகிவிடும். சந்தேகம் என்பது கொடிய நோயாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை பார்ப்போம். சபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் தங்கி இழ்திகாஃப் இருந்தார்கள். ஓர் இரவில் அவர்களை சந்திப்பதற்காக அவர்களிடம் நான் சென்றேன். நான் அவர்களிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு திரும்பி செல்வதற்காக எழுந்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னை திருப்பி அனுப்புவதற்காக என்னுடன் வந்தார்கள். அப்போது அன்சாரிகளில் இருவர்கள் அந்த வழியாக சென்றார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவுடன் வேகமாக நடக்கலானார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சகோதரர்களே, நிதானமாக செல்லுங்கள், இவர் என் மனைவி சபியா பின்த் ஹுயை தான் என்று சொன்னார்கள். இதை கேட்ட அவ்விருவரும் நபி அவர்கள் மீது நாம் சந்தேகம் கொள்வதாக நினைத்து இப்படி சொல்லிவிட்டார்களே என்ற எண்ணத்தில் கடும் அதிர்ச்சி அடைந்தவர்களாக, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், அல்லாஹ்வின் தூதரே, தங்களையா நாங்கள் சந்தேகிப்போம் என்று சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி வ இன்னி ஹஷீது ஐ யக்திஃப ஃபீ குலூபிக்குமா சுஆ. ஷைத்தான் மனிதனின் இரத்த நாளங்களில் கூட ஓடுகிறான். உங்கள் உள்ளங்களில் அவன் தீய எண்ணத்தை எதையேனும் போட்டு விடுவானோ, அல்லது உங்கள் உள்ளங்களில் சந்தேகம் எதையாவது அவன் போட்டு விடுவானோ என்று நான் அஞ்சினேன் என்று சொன்னார்கள்.
சந்தேகப்படக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. அவ்வாறு ஏற்பட்டால் கணவன் மனைவி எவராக இருந்தாலும் அந்த விஷயத்தில் உண்மை நிலையை தெளிவுபடுத்தி விட வேண்டும். அதன் மூலம் சந்தேகம் என்ற நோயை அறவே ஒழிக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு தம்பதியர் வந்தனர். எனக்கு பிறந்த பிள்ளை என் சாயலில் இல்லையே என்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த கணவர் வைத்தார். அதற்கு நபிகளார் அவர்கள் கூறினார்கள், தாய் தந்தை அவர்களின் தாய் தந்தை அல்லது அவர்களுக்கு முந்திய தலைமுறையின் ஏதாவது ஒரு வகையில் உமது தந்தையின் உன்னுடைய குழந்தையின் சாயல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூற அவர் சமாதானமாக சென்றடைந்தார். சந்தேகம் ஏற்பட்டால் அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். சரியாக வராத சூழலில் வேறு வழியே இல்லை என்றால் பிரிந்து விடுவதே நல்லது. சந்தேகத்தால் கொலை செய்து அவ்வாறு சந்தேகப்பட்டதன் உண்மையின் நிலையை என்பது தெரிய வந்தால் உண்மை நிலை இல்லை என்பது தெரிய வந்தால் இழந்த உயிரை திரும்ப நாம் தர முடியுமா? தக்க காரணமின்றி ஒரு உயிரை கொலை செய்வது மனித இனத்தையே கொன்றதற்கு சமம். ஒரு உயிரை வாழ வைப்பது மனித இனத்தையே வாழ வைப்பதற்கு சமம். சிறுவர்கள் மீது அன்பும் பெரியவர்கள் மீது கண்ணியமும் கொண்ட குடும்ப சூழல் உருவாக வேண்டும். இவ்வாறு வலிமையான குடும்பம் உருவாகும் போது அது வலுவான சமுதாயமாக உருவாக காரணமாக அமையும். பிரச்சனைகளுக்கு காரணம் தவறாத வீண் சந்தேகம்தான். கணவன் மனைவி நண்பர்கள் நிர்வாகம் என அனைத்து மட்டத்திலும் கட்டமைப்பை சீர்குலைக்கக்கூடிய கொடிய நோயாக உள்ளது இந்த சந்தேகம்தான். ஒருவர் ஒரு நேரத்தில் செய்த தவறான நடவடிக்கைகளை வைத்து அவருடைய அனைத்து செயல்களையும் தவறு என்ற குற்ற உணர்வோடு நம்முடைய மனதில் நாமே ஒரு மாயையை உருவாக்கி அதற்கு செயல் வடிவம் கொடுத்து விடுகிறோம். தன்னை அந்த பழைய தவறை வைத்தே தன்னுடைய எல்லா செயல்களையும் குற்றம் காண்கிறார்களே என்ற எண்ணத்தில் தவறிலிருந்து திருந்தாமல் மீண்டும் அவர் அந்த தவறை செய்வதற்கு தூண்டுதலாக அமைந்து விடுகிறது. இதனால் தான் இஸ்லாம் அவர் தவறு செய்யும் கட்டத்தில் உள்ள அந்த நிலையை மட்டும் எடுத்துக்கொள்ள சொல்கிறது. சாட்சி இருந்தால்தான் அந்த தவறை கூட உண்மைப்படுத்துகிறது. பின்வரும் திருக்குரான் வசனத்தையும் நபிகளாரின் பொன்மொழியையும் பாருங்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு ஜித்தனிபு கஸீரம் மினல் லன்னி இன்ன பஅதல் லன்னி இஸ்முன். மூமின்களே, சந்தேகமான பல எண்ணங்களில் இருந்து விலகிக் கொள்ளுங்கள். ஏனெனில் நிச்சயமாக எண்ணங்களில் சில பாவங்களாக இருக்கும். பிறர் குறைகளை துருவி துருவி ஆராய்ந்து இருக்காதீர்கள். உங்களில் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் எவராவது தம்முடைய இறந்த சகோதரின் மாமிசத்தை புசிக்க விரும்புவாரா? இல்லை, அதனை நீங்கள் வெறுப்பீர்கள். இன்னும் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக பாவத்தில் இருந்து மீள்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்பவன், மிக்க கிருபை செய்பவன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நபி அவர்கள் கூறினார்கள், ஈயாக்கும் வல்லன்ன, பிறர் மீது கெட்ட எண்ணம் கொள்வது குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஏனெனில் கெட்ட எண்ணம் தான் பேச்சுக்களிலேயே மிகவும் பொய்யானதாக இருக்கும். வலா தஜஸ்ஸசு வலா தஹஸ்ஸசு வலா தபாகது வகுனு இஹ்வானா. மற்றவரின் குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள், ஒட்டு கேட்காதீர்கள், ஒருவரோடு ஒருவர் பகைத்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரராக இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எந்த அடிப்படையும் இல்லாமல் தவறான எண்ணம் கொள்வது மிகப்பெரிய பொய் என்று நபிகளார் எச்சரித்துள்ளதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் சாபத்தை வரவழைக்கும் செயல் எது தெரியுமா? லா யன்துருல்லாஹ இலா இம்ராத்தின் லா தஷ்குரு லி ஜௌஜிஹா வஹிய லா தஸ்தக்னா அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கணவனுக்கு நன்றி செலுத்தாத, அவனை தேவையில்லை என்ற நிலையில் இருக்கும் பெண்களை அல்லாஹ் பார்க்கவே மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு செய்தி புகாரியில் வந்திருக்கின்றது. ஒரு பொருள் பெருநாள் தொழுகை முடிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் பகுதிக்கு சென்று, யா மாஷரன் நிசா தஸத்தக்ன ஃபஇன்னி ரஅய்துகுன்ன அக்தர அஹ்லின் நார். பெண்களே, தர்மம் செய்யுங்கள், ஏனெனில் நரகவாசிகளில் நீங்கள் அதிகமாக இருப்பதை பார்த்தேன் என்றார்கள். அபிமதாலிக்கு யா ரசூலல்லாஹ், இறை தூதர் அவர்களே, ஏன் இந்த நிலை என பெண்கள் கேட்டதும், துக்ஸிருனல் லான வ தக்ஃபுர்னல் அஷீர,
நபி அவர்கள் கூறினார்கள், கேளுங்கள், நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள், கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள் என்று பெண்களை பற்றி பல விஷயங்களை கூறும்போது இப்படி கூறினார்கள். கணவனுக்கு மாறு செய்வது நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்று இந்த செய்தியிலிருந்து தெரிகிறது. திருமணம் எனும் பலமான பந்தத்தை அசைத்து பார்க்கக்கூடிய பேராயுதமே சந்தேகம்தான். ஏனென்றால் எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை சந்தேகம் கொள்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் இருவருக்கும் இடையிலான இடைவெளி அதிகரிக்கக்கூடும். ஆனால் இந்த சந்தேகம் மட்டும் மனதில் நீங்காமல் இடம் பிடித்துக் கொள்ளும். சந்தேகமே பல சண்டை சச்சரவுகளுக்கு அடிப்படையாக அமைந்து விடுகிறது. இதன் காரணமாக நாளடைவில் இருவரும் விவாகரத்து பெறக்கூடிய சூழல் உருவாகிவிடுகிறது. ஆகவே சந்தேகத்தை போக்குவதற்கான யோசனையை குறித்து நாம் பரிசீலனை செய்ய வேண்டும். சந்தேகம் என்னவென்று பரிசீலனை செய்யுங்கள். உங்கள் கணவர் அல்லது மனைவியின் செயல்பாடுகள் குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் வந்துவிட்டால் உங்கள் மனதில் அது குறித்த அச்சம் நிலை கொண்டிருக்கும். எடுத்த எடுப்பிலேயே இதனை கேட்டுவிட முடியாது. ஆகவே உங்கள் மனதில் தோன்றும் சந்தேகம் சரிதானா என்பதை ஒன்றுக்கு பல முறை எடை போட்டு பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் மனமிட்டு பேசுவதுதான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் சிறந்த தீர்வாக அமையும். ஒரு சார்பாக நீங்கள் மறைத்து வைத்திருக்கும் சந்தேகம் இன்னும் பல கேள்விகளுக்கு வழி ஏற்படுத்தும். ஆகவே எதுவாக இருந்தாலும் சரியான தருணம் பார்த்து வாழ்க்கை துணையுடன் கலந்து ஆலோசிக்கவும், குறிப்பாக கனிவான வார்த்தையுடன் பேசத் தொடங்கவும், என்ன காரணங்களால் நீங்கள் சந்தேகம் கொள்கிறீர்கள் என்பதை விளக்கமாக கூறவும். உங்கள் வாழ்க்கை துணையிடமும் சிறு குறைகள் இருக்கலாம். சில சமயம் தவறான புரிதல் காரணமாக பிரச்சனைகள் தோன்றலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்கள் கண்ணோட்டத்தில் இருந்து மாறுபட்ட சிந்தனைகள் இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை சீராக அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் வாழ்க்கையை சீராக்கி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் என்று வேண்டியவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.